தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாதவூர் ஸ்தலத்தை பற்றி சில வரிகள். இறைவன் திருமறைநாதர், இறைவி ஆரணவல்லி அம்மை. சிவபெருமான் சனி பகவானின் வாத நோயை தீர்த்த ஸ்தலம் என்பதால் இந்த தலம் வாதவூர் என்று பெயர் பெற்றது. இத்தல ஈசனை வழிபட்டால் கை கால் முடம் பக்கவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாத நோய்களும் தீரும் என்று கூறப்படுகிறது. திருமால் இத்தல இறைவனை பூசித்த போது இறைவனிடத்திலிருந்து வேதாகம் என்ற சுருதி தோன்றியதால் இறைவனுக்கு வேதநாதர் என்றும் பெயர். வேதம் நானே என்று உணர்த்திய ஸ்தலம் இதுவே. இத்தலம் சம்பந்தர் வாக்கில் இடம்பெற்ற வைப்பு தலமாகும். வாதவூர் பாண்டி நாட்டு தலம். இத்தலத்தை தென்புறம்பு நாட்டு திருவாதவூர் என்றும் கூறுவர். மாணிக்க வாசக பெருமான் அவதரித்து அருளிய புண்ணிய பூமி. பொய் அடிமை இல்லாத புலவர் என்று சுந்தரரால் பாடப்பட்ட பாரியின் உயிர் தோழராகிய கபிலரும் இத்தலத்தில் பிறந்தவர்தான். மாணிக்க வாசகருக்கு இவ்விறைவன் திருச்சிலம்பொலியை காட்டி அருளிய தலம். இக்கோயிலுக்கு சற்று தொலைவில் மாணிக்க வாசகர் பிறந்து வளர்ந்த இல்லம் ஒரு கோவிலாக விளங்குகிறது. சங்கத்தமிழ் ஊர் என்று கல்வெட்டுகளில் போற்றப்படும் சிறப்பை பெற்ற ஊர் இது. மதுரையம்பதியின் சொக்கநாத பெருமான் வாதபுரீஸ்வரராகவும் அங்கையர்கண்ணி அம்மை ஆரணவல்லி தாயாராகவும் அருள் பாலிக்கின்றனர் இத்தலத்தில். மாண்டவ்ய முனிவரின் சாபத்தால் முடமான சனீஸ்வரன் சாபம் நீக்கம் பெற்ற தலம் இது. வாயுதேவன் சிறந்த புத்திரனை அனுமனை பெறுவதற்கு காரணமாக அமைந்த ஸ்தலம். கபில முனிவரின் வீரகத்தி தோஷம் நீங்கிய ஸ்தலம் இது. பைரவ மூர்த்தி ஆணவத்தால் தான் இழந்த வாகனமான சுவானத்தை மீளப்பெற்ற தலம். பிருகுமுனிவரின் சாபத்தால் தன் தன்மை குன்றிய அக்னி தனது முந்தைய நிலையை திரும்ப பெற்ற தலம். பிரம்மதேவர் நோற்ற ஆரணகேத வேள்வியில் உமையம்மை ஆரணவல்லி தாயார் எனும் திருநாமத்துடன் தோன்றி பிரம்மனுக்கு அருள் பாலித்து உரைகின்ற தலம். கௌதம முனிவர் வழிபாடு பேறு பெற்ற தலம். தென் திசை காவலனான யமதருமன் வழிபட்டு அருள் பெற்ற தலம். பிருகுமுனிவரின் மகள் அரஜா வழிபாடு இயற்ற அமரலோகம் எய்த காரணமாக அமைந்த தலம். வாயு பகவான் மறுபிறப்பில் நாதசர்மா எனும் அந்தணராக பிறந்து நற்புத்திர பேரும் சிவகதியும் அடைவதற்கு உதவிய தலம். பாண்டவர்களின் ராசசூய வேள்விக்கு துணை புரிந்து பிறகு திருமாலால் காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷாமிருகம் வீற்றிருக்கின்ற தலம். மதுரையம் பெருமாள் கால் மாறி ஆட காரணமாக விளங்கிய ராஜசேகர பாண்டியன் திருப்பணிகள் பல செய்து வழிபாடு நிகழ்த்திய தலம். மகாசேன பாண்டியனுக்கு சத்ருஞ்சய பாண்டியன் எனும் புகழ்மிக்க மகவு பெற காரணமாக அமைந்த ஸ்தலம். இத்தகைய புகழ்கள் அனைத்தும் பெற்ற இந்த ஸ்தலத்தை நாம் வழிபட்டு நம் பாபங்களை போக்கி இனிய ஒரு அனுபவத்தை பெறுவோம் என்று கூறி முடிக்கிறேன்.